பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வலா அலிஹி வஸ்ஹாபிஹி வஅத்பாஹி வஅஹ்லி பைத்திஹி தஸ்லிமன் கஸீரன் கஸீரா மாபாத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வயஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன் ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமான சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா, இல்முடைய தேற்றம், ஆர்வம், ஆசை, அதுவும் மார்க்க அறிவினுடைய தேற்றம், ஆர்வத்துக்கு தான் இல்மு என்று சொல்கிறது. இன்று இல்மு என்று நாங்கள் பல விஷயங்களை முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்றாலும் அவைகள் அதிகமாக துனியாவுடைய நோக்கத்தை வச்சு தான் நடைபெறுது. அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அடைவுகள் வைத்து பல விதத்திலே முயற்சிகள் செய்யப்படுது. ஆனாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் எதுக்கு இல்மென்று கூறப்பட்டதோ அதனுடைய விடயத்தில் சிரமேற்கொள்வது மிகவும் குறைவாகவே தான் இருக்குது. இன்றைக்கு மதரசாக்கள் மற்றும் உண்டான தீனுடைய கல்வி கூடங்கள் இவைகளை பார்த்தாலும் கூட ஆரம்ப காலத்தில் ஆண்கள் பெண்கள், அதிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள், அவங்களுக்கு இல்முல ஏற்பட்ட ஆர்வங்கள் காண முடியல. சஹாபாக்களுக்கு பின்னால் தாபீன்கள் வந்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த ஆர்வத்துக்கும் மிகையாக யாராலும் முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக தாபீன்கள் திகழ்கிறாங்க. அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் மார்க்க அறிவில், ஆத்மீகத்தில், ஹதீஸ் கலையில் ரொம்ப உன்னதமான இடத்தை பிடிச்சிருந்தாங்க. இவங்களில் முதன்மையானவர்கள் தான் ஹஃப்ஸா பின் சீரின். இவங்களை பற்றி நான் பல தடவை கிளாஸ்களில் சுருக்கமாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன். சிலவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க முக்கியமான ஒரு தாபியாத்துகளில் சேர்ந்த பெண்மணி. மார்க்க அறிவு பற்றிய விளக்கங்களில் இவங்களை மிகைக்க யாருமே அந்த காலத்தில் இருக்கலைன்ற அளவுக்கு சில ஐம்மாக்கள் கூட இவங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இவங்க புகழ்பெற்ற தாபிஇ முஹம்மது பின் சீரின் அவங்களுடைய சகோதரி. முஹம்மது பின் சீரின் கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க, அதில் ரொம்ப தேர்ச்சியானவங்க, பெரிய அறிஞர். மட்டுமல்லாமல் குர்ஆன் ஹதீஸுடைய விடயத்திலையும் அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இருக்குது. அவங்களுடைய சகோதரி தான் இந்த ஹஃப்ஸா பின் சீரின். அவர்களுடைய காலத்தில் இருந்த ஆண் அறிவாளிகள், மேதைகளை விடவும் மார்க்க சட்டங்களில், குர்ஆனுடைய அறிவில் இவங்க சிறந்து விளங்கினாங்க. 12 வயசில் குர்ஆனை மனனம் செஞ்சாங்க. முழு குர்ஆனையும் நல்ல உறுதியான முறையில் மனனம் செஞ்சு முடித்தாங்க. இயாஸ் பின் முஆவியா என்ற ஒரு பெரிய இமாம், தாபீன்களுடைய காலத்தில் இருந்தவர். அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹஃப்ஸா பின் சீரின் கராத்தில் குர்ஆன வஹிய பின்து சிந்தை அஷரத்த சனத்தன். அவங்க 12 வயது இருக்கும் பொழுது ஹஃப்ஸா குர்ஆனை மனம் செஞ்சு முடித்தாங்க. வஆஷத் 70 சனத்தன், 70 வருடங்கள் இந்த துனியாவில் வாழ்ந்தாங்க என்று சியர் ஆலாமுன் நுபலா என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்குது. இது உலமாக்களுக்கு தெரியும். இந்த கிதாப் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு கிதாப். இந்த ஆலாமுன் நுபலான்னு சொல்கிறதே சிறப்பு மிக்கவர்களுடைய செய்திகளை கூறக்கூடியது என்பது தான் அதனுடைய கருத்து. பஸ்ராவில் புகழ்பெற்ற நீதிபதி தான் இந்த இயாஸ் இப்னு முஆவியா. அந்த காலத்தில் பெரிய அறிஞர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது பின் சீரின், இவங்களை விடவும் இந்த ஹஃப்ஸா பின் சீரின் சிறந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க யாஸ் அவங்களிடத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, நீங்கள்
ஹசன் சீரின் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொன்னார், அம்மான ஃபமா அஃப்லலு அலைஹா அஹதன். என்னை பொறுத்தவரையில் ஹப்ஸாவை விடவும் அறிவில் சிறந்தவர்களை நான் காணவில்லை, நான் வேறு யாரையும் கருத மாட்டேன்னு சொன்னான். எந்த அளவுக்கு அவங்களுடைய சகோதரர் முஹம்மது இப்னு சீரின் குர்ஆனில் எதையாவது சந்தேகம் வந்துவிட்டால், ஒன்று ஓதக்கூடிய முறைகளில் அல்லது வேறு ஏதேனும் குர்ஆனுடைய விடயங்களில் தஃப்சீர்களில் அல்லது குர்ஆனுடைய ஆயத்தின் விளக்கங்களில் சந்தேகம் வந்தால் அவங்க தன்னுடைய தந்தை ஹப்ஸாவிடம்தான் ஆள் அனுப்பி கேட்பாங்க. அவங்களுக்கு வர முடியாத பட்சங்களில் தூரத்தில் இருக்கும் பொழுதும் ஆள் அனுப்பியாவது ஹப்ஸா இடத்துல தான் கேட்பாங்க. ஹிஷாம் என்ற ஒரு பெரிய தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாரு, இன்ன சீரின் கான இதா அஷ்கல் அலைஹி ஷைஉன் மினல் கராத்தி. குர்ஆன் ஓதுதல்ல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சந்தேகத்தில் ஆழ்த்தப்பட்டால் கால் சொல்லுவாங்க, இது ஹபு போங்க, ஃபசல்லு ஹப்ஸத கைஃப தக்ரா. ஹப்ஸா இடத்துல கேளுங்க அதை எப்படி ஓதுறது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்தவங்களாக அவங்களுடைய பேணுதல் மற்றும் அவங்களுடைய அல்லாஹ்வின் பக்கம் இருக்கக்கூடிய நெருக்கம், பர்தாவில் அவங்களுக்கு இருந்த அந்த பக்குவம் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அவைகளில் சில விஷயங்களை நான் ஆரம்ப காலங்களில் ஞாபகப்படுத்திக்கிறேன். எனவே இப்படி அவங்களது இல்முல மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. மட்டுமல்லாமல் குர்ஆனுடைய விடயங்கள்லையும் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருந்தாங்க. இன்னுமொரு பெண்மணித்தான் அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தாபியா. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மடியில் வளர்ந்து கல்வி கற்ற ஒரு அன்சாரி பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ்களை நல்ல துல்லியமான முறையில் மனனம் செஞ்சுருந்தாங்க. அப்படி ஆயிஷா நாயுடைய ஹதீஸ்கள் 2210 ஹதீஸ்களை மனனம் செஞ்ச விஷயத்தில் முதன்மையானவங்க இவங்க தான். அந்த காலத்தில் பெரிய அறிஞர் இமாம் அஸ்-ஸுஹ்ரி அவங்களிடத்தில் மதீனாவுடைய ஆளுநர் கவர்னர் அபூபக்கர் இப்னு ஹஸ்ன் கல்வி கற்கிறதுக்கு போன நேரம் ஸுஹ்ரி அவங்க நீங்கள் அம்ரா இடத்துல போங்க என்று சொல்லி அறிவுறுத்தினாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய ஆதாரம் வந்திருக்குது. கால இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி அலைக பி அம்ரா ஃபஇன்னஹா கானத் ஃபி ஹிஜ்ரி ஆயிஷத் வகானத் ஆலிமத்தன் பி ஹதீஸிஹா. சொன்னாங்க, நீங்கள் அம்ராவை பற்றி கொள்ளுங்க, அதாவது அவங்களிடத்துலேயே போங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அரவணைப்பில் வளர்ந்தவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ்களை மிக ஆழமாக அறிந்த ஒரு அறிஞர் அவங்கன்னு சொல்லி தஹ்தீப் அத்-தஹ்தீப் என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டது. இப்படி அந்த ஹதீஸ்களின் மீது ஆசை, ஆர்வம், அதனை மனனம் செய்கிறது, அவைகளை ஆய்வு செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய தேட்டம் இருந்துச்சு. எங்களுக்கும் அந்த கியூரியாசிட்டி வரும் என்ற அளவு நாங்கள் இவைகளோட இணைகிறதுனால எல்லாம் வாழ்க்கையில் பல பரக்கத்துகளை செய்வாங்க. அது உண்மையில்லை, ஆசையோட அவைகளில் ஈடுபாடு கொண்டிருக்கணும். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெரிய முஹத்திஸ் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கானத் மின் ஆலமின் நாசிபி ஹதீஸ் ஆயிஷத். இந்த அம்ரா என்ற பெண்மணி தாபியா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ்களை அறிவதில் மிகவும் துல்லியமானவர்களாக ஆழமாக அறிந்தவர்களில் ஒருவராக இருந்தாங்க என்று சொல்லி தத்கிரத்துல் ஹுஃபாஸ் என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டது. இன்னும் ஒரு பெண்மணி தான் உம்மு தர்தா அஸ்ஸுகுரா. உம்மு தர்தா அஸ்ஸுகுரா என்ற பெண்மணி. இவங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அவங்களுடைய வளர்ப்பு மகள். அபூ தர்தா ரலியல்லாஹு அவங்களுடைய வளர்ப்பு மகள். இவங்க அபூ தர்தாவுடைய மனைவியாகவும் ஆனாங்க. வளர்ப்பு மகளை கல்யாணம் முடிக்கையிலும் அந்த வகையில் வளர்ப்பு மகனும் தான் மனைவியும் தான். இவங்க டெமஸ்கஸில் மதீனாவுடைய பள்ளிவாசலில்
ஆண்களுக்கு பெண்களுக்கு இரு சாராருக்கும் ஃபிக்ஹ் மார்க்க சட்ட பாடங்கள் நடத்துவாங்க. ஹதீஸ் போதிக்கிற ஒரு பெரிய பேராசிரியராக இங்கே இருந்திருக்கிறாங்க. இவங்க சின்ன வயசில் இருந்தே ஆண்களோடு அமர்ந்து மார்க்க கல்வி கட்டாங்க. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சொல்கிறாங்க, லகது தலப்துல் இபாதத ஃபீ குல்லி ஷை ஃபமா வஜத்து ஷைஇன் அஷ்ஃபா லி சதரி மின் மஜாலிசத்தில் உலமா வ முதாக்கரத்தி. நான் எல்லா வழிபாடுகள்லையும் ஆத்மீகத்தை தேடினேன். ஆனால் அறிஞர்களோடு அமர்ந்து அவங்களோட மார்க்க விஷயங்களை கலந்துரையாடுதலத்தில் விட எனது உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்கும் எதையும் நான் காணேன். அப்படின்னா அறிஞர்களோடு உட்கார்ந்து அவங்களோட மார்க்க விஷயங்களை கலந்துரையாடுதலில் தான் என்ற ஆத்மீகத்தினுடைய நிம்மதி வளர்ச்சி இருந்தது என்று சொல்லி இப்னு அஸ்ஸாக்கிர் என்ற தாரிக் திமஷ்க், இப்னு அஸ்ஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாரிகை திமஷ்கில் பதிவாக்கப்பட்டிருக்குது அந்த கிதாபில். அந்த காலத்தில் உமையா ஹலீஃபாவாக இருந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் உம்மு தர்தா அவர்களுடைய மார்க்க அறிவை பார்த்து வியப்படைவாங்க. அவங்களிடத்தில் கல்வி கற்கிறதுக்கு பள்ளியில் ஒரு மாணவராக வந்து அமர்வான். கான அப்துல் மலிக் இப்னு மர்வான் யஜ்லிசு ஃபீ ஹல்கத்தி உம்மி தர்தா ஃபில் மஸ்ஜிதி யதஅல்லமு மின்ஹால் ஃபிக்ஹ. அவங்களிடத்தில் வந்து இப்படி ஃபிக்ஹை கற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி சியர் ஆலாமின் நுபுலா என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் பெண்கள் வெறும் இல்லத்துடையவர்களாக இருக்கல்ல, ஹப்ஸா பின் சீரின், அம்ரா, உம்மு தர்தா போன்ற சாபியாத் பெண்மணிகள் அவங்களுடைய அந்த அசாத்திய மார்க்க அறிவால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கே வலுக்காட்டும் பேராசிரியர்களாக, ஹதீஸ் கலை வல்லுநர்களாக இருந்திருக்கிறாங்க. எனவே நாங்களும் இயன்ற அளவு இன்ஷா அல்லாஹ் மார்க்க அறிவோடு இணைந்திருக்கணும், அதற்குண்டான முயற்சிகளை செய்யணும், அது சம்பந்தமான விடயங்களை எழுதணும், படிக்கணும். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரும் நலவுகளை செய்வான் என்கிறத மறந்துவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சூரா இஸ்ராவில் இறுதியாக படித்த ஆயத்தான் வன்னஸுல் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா என்ற 82வது ஆயத். இதுக்கு ஆயத்து ஷிஃபா என்று குர்ஆனில் சொல்லப்படும். எனவே ஆயத்து ஷிஃபா 6 இருக்குது. அதில் ஒன்று வயஷ்வி சுதூர கௌமின் முஃமினீன், வயஷ்வி சுதூர கௌமின் முஃமினீன் என்ற ஆயத். அடுத்தது ஷிஃபாஉன் லிமாஃபிஸ் சுதூர், ஷிஃபாஉன் லிமாஃபிஸ் சுதூர் என்ற ஆயத். ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ் என்ற மற்றொரு ஆயத். ஏற்கனவே சொன்னதை போல வன்னஸுல் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்ற ஆயத். அடுத்து வைதா மரல்து ஃபஹுவ யஷ்ஃபீன், வைதா மரல்து ஃபஹுவ யஷ்ஃபீன். 6வது தான் குல்ஹுலில்லதீன ஆமனு ஹுதவ் வ ஷிஃபா, குல்ஹுலில்லதீன ஆமனு ஹுதவ் வ ஷிஃபா என்ற ஆயத். அதிகமான ஷேக்மார்கள் நோயாளிகளுக்கு இந்த ஆயத்துகளை ஒரு பாத்திரத்தில் எழுதி கரைத்து கொடுப்பாங்க. அப்படி நான் பார்த்திக்கிறேன்னு சொல்லி தாஜுத்தீன் சுபுக்கி, இமாம் சுபுக்கி ஆக பெரிய அறிஞர், அந்த இமாம் தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தபக்காத் என்ற கிதாபில் எழுதுகிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யஸ்தஷ்ஃபி பில் குர்ஆனி ஃபலா ஷஃபாஹுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, குர்ஆனை கொண்டு யார் ஆரோக்கியத்தை தேடவில்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தையே வழங்க மாட்டான். குர்ஆனை கொண்டு ஷிஃபா தேடாதவங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவையே அளிக்க மாட்டான்னு சொன்னான். இதனால் ஆத்மார்த்த நோய்கள், ஆத்மா சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் நோய்கள் எல்லாத்துக்கும்
இந்த குர்ஆன் தான் சிஃபா. இதயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம், சந்தேகம், ஏதாவது ஒரு ததும்புதல், ஒரு பயம் வந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் எழுதி சுத்தமான தண்ணீரால் கரைத்து கழுவி அந்த தண்ணீரை குடிப்பாங்கன்னு சொன்னால் அவருடைய உள்ளம் நிம்மதி அடைந்து அமைதியாகும். அவருக்கு இருக்கிற அந்த இதய வலி கூட நீங்கிடும். ஒரு பளிங்கு பாத்திரத்தில் கஸ்தூரியை எடுத்து எழுதி பன்னீரில் கரைத்து அதை குடிக்கிறதன் மூலமாக சிலருடைய புத்தி இல்லாத தன்மைகள், ஞாபகம் இல்லை, மறதி உண்டாகிறது, விளக்கம் இல்லாமல் போகிறது, இவைகளுக்கு ஒரு மருந்தாக அது ஆகிடும். இப்படி 7 நாட்கள் குடிக்கிறதுனால அவர் எதெல்லாம் கேட்குறாரோ அவை எல்லாமே மனனம் செய்யும் ஆற்றல் கொண்டவராக ஆகிடுவார் என்று சொல்லி ஷேக் தமீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஹவாசுல் குர்ஆன் என்ற கிதாபில் அந்த விடயத்தை எழுதிக்கிறான். அல் குர்ஆனு யதுல்லுக்கும் அலா தாஇக்கும் வ தவாயிக்கும் அம்மா தாவுக்கும் ஃபதுனூபுக்கும் வ அம்மா தவாவுக்கும் ஃபல் இஸ்திக்ஃபார். ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் உங்களுடைய நோய்களையும் உங்களுக்குரிய மருந்துகளையும் அறிவித்து தருது. உங்களுடைய நோய்கள் என்கிறது உள்ளத்தில் உள்ள பாவங்கள் தான், உங்களுடைய மருந்துகள் என்கிறது இஸ்திக்ஃபார், பிழை பொறுக்க தேடுறது என்று, தௌபா செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இவ்வாறாக குர்ஆனுடைய ஷிஃபா ஏராளம். ஏற்கனவே சென்ற வகுப்புகளையும் அவைகளை நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் 83ஆம் ஆயத்தை சூரத்துல் இஸ்ராவில் தொடங்க இருக்கிறோம். வைதா அன் அம்னா அலல் இன்சானி, மனிதனுக்கு நாங்கள் நிஅமத்துகளை கொடுத்தால், வைதா அன் அம்னா அலல் இன்சானி, மனிதனுக்கு நாங்கள் எங்களுடைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை கொடுத்தால், அஅரத, அவன் அதற்கு நன்றி செலுத்தாமல் புறக்கணிக்கிறான். அஅரத, அவன் அதற்கு நன்றி செலுத்தாமல் புறக்கணிக்கிறான். வனஆ பிஜானிபிஹி, அவன் பெருமை கொண்டு அவனுடைய விழா பக்கம் திரும்புகிறான். வனஆ பிஜானிபிஹி என்றால் விழா பக்கம் திரும்புகிறான், பெருமை கொண்டு விழா பக்கம் திரும்புகிறான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு கான யகூசா, அவனுக்கு தீங்கு வந்து அணுகிவிட்டான், அவன் கான யகூசா, நிராசை கொண்டவனாகி விடுகிறான், நம்பிக்கை இழந்தவனாகி விடுகிறான். உடல் நலம், செல்வம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திக்கிறான். அவைகளுக்கு நன்றி செலுத்துவதை புறக்கணித்து பெருமை கொண்டு மார்க்கத்தை விட்டு முகம் திருப்புகிறான் என்கிறத இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அப்படிப்பட்டவனுக்கு தரித்திரியம், நோய், விபத்து, தீமைகள் எதுவும் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையும் அருளும் தனக்கு இனி கிடைக்க மாட்டாது என்று நம்பிக்கை இழந்து விடுகிறான் என்பதாகத்தான் இந்த ஆயத்தில் எங்களுக்கு சொல்லப்படுது. மனிதர்களுடைய அதிகமானவர்களுடைய இயற்கை குணம் இந்த ஆயத்தில் கூறப்பட்டிருக்குது. கொல் கொல்லு யஅமலு அலா ஷாக்கிரத்திஹி 84வது ஆயத். ஃபரப்புக்கும் அலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா. கொல், நபியை சொல்லுங்க, கொல்லு யஅமலு அலா ஷாக்கிரத்தி, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போக்குப்படி செய்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஆயத்து தான். அவங்களுடைய போக்கு எப்படியோ அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கூட்டம் அவங்களுக்கு என்ன ஒரு போக்கு இருக்குதோ அதன் பிரகாரம் தான் செய்வாங்க. அதை செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமும் படுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு ஆயத்தில் சொல்கிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டங்களும், ஒவ்வொரு படையினர்களும், ஒவ்வொரு ஃபிர்காக்களும் அவங்களிடத்தில் எது இருக்குதோ அதை வைத்து சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கு அப்படித்தானே, சிலவங்க ஷிர்கை வச்சுக்கொண்டு சந்தோஷப்படுறேன், நாங்கள் தான் சரின்றது. இன்னும் சிலவங்க மார்க்கத்தினுடைய தவறான விளக்கங்களை வச்சுக்கொண்டு
கிதாபுகளுடைய ஆழ்ந்த அறிவுகள் இல்லாமல் வெப்சைட்டுகளையே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு வழித்தவன் ஒரு கூட்டம் அவங்க அதை வைத்து சந்தோஷம் அடையலாம். இன்னும் சிலவங்க அவங்களுடைய வழிகேட்டில் மிகைத்து போயிட்டு அங்கே தலை தூக்க முடியாது என்றாலும் அதில் அவங்க ஆனந்தமாக இருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் அவங்க அதை வைத்து சந்தோஷமும் பண்ணுறாங்க. எனவே அவங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட போக்கு தனிப்பட்ட நபர்களை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். யாருடைய மசூராவும் கேட்க மாட்டாங்க, யாரிடத்துலையும் ஆலோசனை கேட்கும் பழக்கம் இல்லை. ஆலோசனை சொன்னாலும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை, பிடிவாதமாக இருப்பாங்க. என்று அவங்களுக்குன்ற ஒரு ஷாக்கிலா ஒரு போக்கு ஒன்று இருக்குது. அந்த வடிவம் அந்த போக்கில் தான் அவங்க இருப்பாங்க. கொள்ளையாமலோலா ஷாக்கிலது. அதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் என்று சொல்லவே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வஸ்துகளும் அதற்கு என்ன ஒரு போக்கு இருக்குதோ அதன்படி தான் செயல்படுது. ரப்புக்கும் ஆலமும் பிமன் அஹ்தா சபீலா. எப்படி செயல்பட்டாலும் உங்களுடைய ரப்பு மிக அறிந்தவன். பாதையால் நேர்வழி பெற்றவர்கள் யார், பாதையால் மிகவும் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்று உங்களுடைய ரப்பு மிக அறிந்தவன். மூமின், காஃபிர், முனாஃபிக் இப்படி ஒவ்வொருவரும் அவங்களுடைய மனம் போன போக்குப்படி நன்மை தீமையான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இவங்களில் எவர் நேர்வழியில் இருக்கிறார் என்கிறது அல்லாஹ் தாலா மட்டும்தான் நல்ல முறையில் அறிகிறான். அவருக்கு தக்க நன்மைகளையும் தண்டனையும் அல்லாஹ் கொடுக்கிறான். தன்னை வழிபாட்டிலும் நன்மையிலும் இருப்பதை காண்கிறவர் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்தட்டும். தீமையிலையும் பாவத்திலையும் இருப்பதாக காண்கிறவர் தன்னை விட்டு காரியம் தவறுறதுக்கு முன்னால், அதாவது மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் சார்ந்து பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கட்டும் என்கிறது தான் இந்த ஆயத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். அதனால் நாங்கள் எந்தெந்த தவறுகளில் இருக்கிறோமோ மௌத்துக்கு முன்னால், அதாவது எங்களுடைய காரியம் தவறுறது என்று இங்கே தஃசீரில் சொல்லப்பட்டிருக்குது. காரியம் தவறுறது என்று சொன்னால் மௌத்துக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. மௌத்து வந்தால் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்க வேண்டும் என்கிறது இந்த ஆயத்துக்குள்ளே இருக்குது என்று தஃசீர் விளக்கங்கள் சொல்லுது. அடுத்தது 85வது ஆயத். வயஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்குறான். ரூஹ் ஆத்மா, இதை பற்றி உங்களிடத்தில் இந்த யூதர்கள் கேட்குறாங்க. கொளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. சொல்லுங்க, ரூஹ் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையில் நின்றும் உண்டானது. அது அவனுடைய கட்டளை, அது என்னுடைய ரப்பின் கட்டளையில் நின்றும் உண்டானது என்று சொல்லுங்க. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. மேலும் அதை கேட்டவங்களுக்கு சொல்லுங்க, அந்த ரூஹுடைய அறிவு பற்றி உங்களுக்கு கொஞ்சமான விளக்கம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வமா ஊதீது மினல் இல்மி, அந்த ரூஹை பற்றி உண்டான இல்மு அறிவு இல்லா கலீலா, கொஞ்சமாகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்கிறத சொல்லுங்க. ரூஹுடைய விஷயம் நிச்சயம் முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனித உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவின் அந்தர்கத்தை பற்றி தான் கேட்கப்பட்டாங்க. யூதர்கள் அதைத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் எதை சொன்னானோ அதனை பதிலாக சொன்னாங்க. இந்த பதிலை கேட்ட யூதர்கள், இந்த பதிலுக்கு நாங்கள் மட்டும் உரியவர்களா அல்லது நீங்களும் தானா என்று கேட்டாங்க. அதாவது இந்த பதிலுக்கு கொஞ்சமான இல்மு கொடுக்கப்பட்டது நாங்களுமா, நாங்கள் மட்டும் தானா அல்லது நீங்களும் அதை பற்றி கொஞ்சமான அறிவு தானா கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்களும் நீங்களும் தான், சொற்பமான அறிவு தான்
கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நேரம் உங்களுடைய நிலைமை இவ்வளவு ஆச்சரியமானதா? கல்வி கொடுக்கப்பட்டவர், ஏராளமான நன்மை கொடுக்கப்பட்டவர். வமையுத்தல் ஹிக்மத் ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்குதோ, கல்வி கொடுக்கப்பட்டிருக்குதோ, அவர் ஏராளமான நன்மை கொடுக்கப்பட்டு விட்டார் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை மாதிரி சொல்கிறீங்களே, கொஞ்சம் அறிவு தான் நீக்குதுன்னு சொல்லி. அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தையும் பேனாக்களாக 7 கடல்களும் மையாக்கி அவைகளால் அல்லாஹ்வுடைய கலிமாக்களை எழுதினாலும் எழுதிவிட முடியாது என்ற ஆயத்தை இறக்கினான். யூதர்கள் சொன்னது தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதீமான, அதாவது பூர்வீகமான, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஹாதிஸானவங்க, அதாவது அவங்க ஒரு புதியவர். அவங்களுக்கு ஆரம்பம் ஒண்டிக்குது, அவங்க மௌத்தா போவாங்க, ஏற்பாடுபடுவாங்க, இப்படியான ஒரு படைப்பு தான் ரசூலுல்லாஹ். ஆனால் அல்லாஹ் இடத்துல அப்படியான தன்மைகள் இல்லை. பூர்வீகமான அல்லாஹ்வுடைய அறிவு அது மிகவும் உயர்ந்தது. ஹாதிஸான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் சொற்பமானது என்கிறதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக வமா உதித்து மினல் இல்மி இல்லா கலீலா என்று சொல்லுகிறான். ஏண்டா அடியார்களுடைய அறிவுக்கு ஒரு முடிவு இருக்குது, எல்லை ஒன்று இருக்குது. அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுக்கு முடிவு இல்லை, எல்லை இல்லை. முடிவு உள்ளது. முடிவு இல்லாததுக்கு முன் ஒரு பெரிய பெரும் கடல்களுடைய முன்னால் ஒரு துளிக்கு சமம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. நபிமார்களுக்கு இருக்கிற கல்விக்கு முன்னால் வலிமார்களுக்கு இருக்கிற கல்வி 7 கடல்களுக்கு முன்னால் ஒரு துளி போலத்தான். அப்படி ஒரு துளிக்கு தான் வலிமார்களுடைய ஊலியாக்களுடைய அறிவு சமமாக. ஆனால் நபிமார்களுடைய அறிவு 7 கடல் போல. அந்த 7 கடலுடைய ஒரு துளித்தான் அவுலியாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கிற அறிவு. எங்கட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அறிவு, நபிமார்களுடைய கல்வி அறிவு அனைத்தை விடவும் உயர்ந்தது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அறிவை விடவும் ஆக உயர்ந்தது. 7 கடல்களை கொண்டதை போன்றது தான் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு. அத்துடனே அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு 7 கடலைகளுக்கு உபமானம் கூற முடியாது. இப்படி அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விடயங்களுடைய அறிவும் கொஞ்சமானது என்று தான் இங்கே சொல்கிறானே தவிர இந்த யூதர்கள் விலகி கொண்டதை போல இல்லை. ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிட்டான், ரூஹ் உடலை விட்டு பிரிஞ்சிட்டால் மனிதன் மௌத்தாகின்றான். அது மனிதனோடு சேர்ந்திருக்கும் வரை மனிதன் உயிரோடு இருக்கிறான். ஆன்மா என்பது இன்னது தான், அதனுடைய அந்தரங்கம் இப்படித்தான் என்று சரியான ஆதாரத்துடன் ஒருவரும் நிரூபிக்கவில்லை என்பதாக அல்-கவாஷி என்ற கிரந்தத்தில் அந்த இமாம் சொல்லியிருக்கிறார். இதனால் ஆன்மா என்பது அது ஒரு அதிகாரம் செலுத்தும் அரசனை போல, அது ஆலமுல் அம்ர் என்ற கட்டளைக்குள்ளே சேர்ந்திருக்குது. இது உடம்பை விட்டும் பிரியக்கூடியது. இதுக்கு அல் முஃபாரிக் பிரியக்கூடியது என்ற பெயரும் இருக்குது. இந்த ரூஹுக்கு அல் முஃபாரிக் பிரியக்கூடியது என்ற பெயரும் இருக்குது. இது உடம்போடு அதிகாரம் செலுத்தும், உடலை நடத்தி வைக்கிறது என்ற முறையில் சம்பந்தப்படுகிறது. உடம்பு அழிந்தாலும் இந்த ரூஹு அழிய மாட்டாது. உடம்பில் உள்ள உறுப்புகள் அதற்குரிய அதிகாரம் தான் அழிந்து போகுது. மௌத்தா போனோடனே உடம்புக்கு என்று சொல்லி ஒரு அதிகாரம் இருக்குது. அவை தான் அழிந்து போவதே தவிர, அது தான் செயலிழந்து போவதே தவிர இந்த ரூஹ் அழிந்து போகிறதில்லை. எனவே இந்த ரூஹ் இருக்க வேண்டிய உன்னதமான இடம் கல்பு என்ற இதயம். இந்த கல்பு என்ற இதயம் ஆலமுல் மலக்கூத்தை சேர்ந்தது என்று தஃப்சீர் எழுதுகிறான். அதே மாதிரி இன்னொரு ரூஹ் இருக்குது,
அதுக்கு ரூஹுல் ஹைவானி என்று சொல்கிறது. இது ஆலமுல் ஹல்க் என்ற இந்த படைப்புலகத்தை சேர்ந்தது. இதுக்கு கல்பு, நப்சு, அக்குல் என்ற பெயர்கள் எல்லாம் சொல்லப்படும். இந்த ரூஹுக்கு கல்பென்றும் சொல்லேலும், நப்ஸ் என்றும் சொல்லேலும், அக்குல் என்றும் சொல்லப்படுது. இது உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களோட கலந்திருக்குது. ஆனால் இதனுடைய அதிகாரம் இரத்தத்தில் சம்பந்தப்பட்டிருக்குது. இது இருக்க வேண்டிய இடம்தான் மூளை. இது மேலே சொன்ன ரோஹுல் சுல்தானி என்று சொல்லக்கூடிய உடம்போடு சம்பந்தப்பட்ட பொறவுத்தான் அதற்குரிய உன்னத தன்மைகள்லாம் உண்டாகும். இதனால் செயல்களுடைய அசைவுகளுடைய ஆரம்ப இடமாக இந்த ரூஹு கருதப்படுது. ஏனென்றால் உயிர் என்கிறது ஒரு மறைவானது. உயிரோடு இருக்கக்கூடியவைகள் அது மறைக்கப்பட்டிருக்குது. உணர்வு, அசைகிறது, அறிவு, நாட்டம் போன்ற இந்த அறிகுறிகள் இல்லாமல் அந்த ரூஹ் எங்களுக்கு பார்க்க முடியாது. ரூஹ் இருக்குது என்கிறதுக்குரிய அறிகுறிகள் தான் எங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகள். இந்த ரூஹு இல்லை என்றால் மனிதனுடைய பல விதமான தன்மைகள் வெளியாக மாட்டாது. அதாவது ரூஹ் இல்லாட்டி மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பல விதமான தன்மைகள் வெளியாக மாட்டாது. அதாவது இலாஹியத்தான செயல்கள், அதுக்கு தெய்வீக செயல்கள் என்று சொல்லலாம். மேலும் அல்லாஹ்வுடைய தாத் சிஃபாத்துகளோடு ஒன்று சேருவதனால் உண்டாகிற ரூஹுல் சுல்தானி என்ற அந்த ரூஹினுடைய ஆதிக்கம், மேலும் மனிதனோட சேர்றதின் மூலமாக உருவாகக்கூடிய ஹைவானி என்ற அந்த ரூஹின் தன்மைகள், இவைகள் எல்லாமே மறைமுகமாகத்தான் செயல்படுது. அது இருக்கிறதுனால தான் மனிதனிடத்திலிருந்து சில அசைவுகள் வெளியாகுது. அசைவு ஒன்றுக்குள்ள வெறுமனே உடம்புடைய அசைவு மட்டுமல்ல, மனிதன் செய்யக்கூடிய நல்ல தீயவைகள் அனைத்தும் சிந்திக்கக்கூடியவைகள். சிந்தனையினால் எதையெல்லாம் அவன் சித்தரிக்கிறானோ, சிந்தனையினால் எதையெல்லாம் அவன் படைக்கிறானோ, சிந்தனையினால் எந்த அளவுக்கு அவன் தூரமான இடங்களுக்கெல்லாம் செல்றானோ, இப்படியான விடயங்கள் எல்லாமே இந்த ரூஹுடைய அறிகுறிகள் தான். அவுலியா உல்லாஹி லா யமூத்தூன பல் யன்குலூன மின் தாரின் இலா தார். இந்த ரூஹுடைய மேன்மை அடைந்தவர்கள் நபிமார்களை அடைந்து அவுலியாக்கள் இருக்கிறாங்க, வலிமார்கள். இந்த வலிமார்களும் ரூஹை சுமந்திருக்கிறாங்க. சாமானியமான மனிதர்களுடைய ரூஹை விட இவங்களுடைய ரூஹு உன்னதமானது. இது தஃப்சீர் ரூஹுல் பயான் என்றொரு தஃப்சீர் இருக்குது. அது மஸ்ஸாக்கள்லையும் படித்து கொடுப்பாங்க. அதில் எழுதப்பட்டிருக்குது, சாமானிய மனிதர்களை விடவும் அவுலியாக்களுடைய ரூஹு உன்னதமானது. அந்த அவுலியாக்களுடைய ரூஹு லா யமூத்தூன், மௌத்தாக மாட்டாது. பல் யன்குலூன மின் தாரின் இலா தாரின், அது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம்பெயர்ந்து தான் போகுது. இந்த ஆயத்தில் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்கிறது என்னுடைய ரப்பின் கட்டளைகளில் உண்டானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறார். இந்த ரூஹை குறித்த அறிவை படைப்பினங்களுக்கு தெரிவிக்காமல் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்து கொண்டான் என்கிறதாக விளங்கித்தான் இதனை பற்றி அறிவு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது என்று யூதர்கள் கருத ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. யூதர்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த விடத்தான் சரியானது. இது தான் அந்த ரூஹுக்குள்ள சரியான விளக்கம், டெஃபினிஷன். அதாவது இந்த ரூஹ் ஆலமுல் அம்ர் வல் பகா, அதாவது கட்டளையுடைய உலகம், நிலைத்திருக்கக்கூடிய உலகம் என்றவைகளை சேர்ந்தது. இது ஆலமுல் அம்ர் கட்டளையுடைய உலகம், மேலும் ஆலமுல் பகா நிலையான உலகம் என்றதை சேர்ந்தது தான் இந்த ரூஹ். ஆலமுல் ஹல்க் வல் ஃபனா, அதாவது சிருஷ்டி உடைய உலகம், நிலை இல்லாத உலகம், அந்த அழிந்து போகக்கூடிய
உலகத்தை சேர்ந்ததாக இந்த ரூஹ் கிடையாது. அதுதான் இந்த வசனத்துடைய கருத்து. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவே அறிந்தவனாக இருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீங்க என்று வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா, அதனுடைய இல்மு உங்களுக்கு கொஞ்சமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரூஹை குறித்து அவங்க தெரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்று கருதுறதுக்கு இடமில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ரூஹை பற்றி தெரியாண்டு இந்த ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு கருத இயலாது. ஆனால் யூதர்களுடைய கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்து. யூதர்களுடைய உள்ளங்கள் கடினமான சுபாவமுடையது. அவங்களுடைய இயற்கை தன்மை என்னண்டா இந்த ரகசிய நுட்பங்களை அறிந்து கொள்றதுக்கு உண்டான ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது. இதனால் தான் கைரில் மக்தூபி அலைஹிம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான். சில விடயங்களை அவங்க மேல்வாரியாகத்தான் தொடுவாங்க, அவைகளை அறிந்து கொள்கிற இயற்கை தன்மை இந்த யூதர்களுக்கு இல்லை. ஆனால் துனியாவுடைய விஷயங்களில் பெரிய நுட்பமுடையவர்களைப் போல அவங்க காட்டிக்கொள்வாங்க. இப்படியான அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரகசிய நுட்பங்களை உணர்ந்து கொள்றதுக்கு இவர்கள் சக்தி அற்றவர்கள். இதனால் அவங்களுக்கு அதனை குறித்த விவரம் யூதர்களுக்கும் இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வும் வஹியை எதிர்பார்த்து மௌனமாக இருந்தாங்க. அல்லாஹ் வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா என்ற அந்த வசனத்தை அவங்களிடத்தில் சொன்ன நேரம் விடைக்கு மேலே அதிகமாக அல்லாஹ் விவரித்து சொல்கிறத மாதிரி இருக்குது அந்த ஆயத். அதாவது நீங்கள் என்னிடத்தில் கேட்குறீங்க, அது என் ரப்புடைய கட்டளையில் நின்று உண்டானது, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனே என்றதற்கு ஒரு துணையாகத்தான் இருக்குது. வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா, நான் அதனுடைய அறிவு கொஞ்சத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று. மேலும் ரசூலுல்லாஹ் அதில் சுட்டி காட்டுறாங்க, நான் மறைவான ஒன்றை பற்றி பேசுகிறதுனால அல்லது நான் மறுமையை குறித்து பேசுகிறதுனால என் பேச்சை நீங்கள் விலகி கொள்றதில்லை. நீங்கள் உலகவாசிகள், அதாவது ஆஹ்ராவோட உங்களுடைய ரூஹுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறதனை இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவதாக தஃசீர் எங்களுக்கு சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய அறிவு மறுமையோடு ஒப்பாக்கி பார்க்குறதுக்கு எனக்கோ உங்களுக்கோ அறிவு கிடையாது. எங்களுடைய அறிவு சொற்பமானது. மறுமையை பற்றிய அறிவில் நீங்கள் மறதியாக இருக்கிறீங்க என்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆயத்தில் உள்ளடங்கி இருக்குது. ஹை, இந்த ரூஹோ அதை எங்களுக்கு சுத்தமாக்கி கொள்ளவும் மேலும் அசுத்தமாக்கி கொள்ளவும் ஏலும். இந்த ரூஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல புனிதம் பெற்றதாக ஆக்கிக்கொள்றதுக்கு நாங்கள் அந்த ரூஹுக்குரிய சாப்பாடு கொடுப்போம். நாங்கள் உடம்புக்குரிய எல்லா விதமான உணவுகளையும் கொடுத்து உடம்பை வளர்த்திருக்கிறோம். ஆனால் ரூஹுக்குரிய சாப்பாடு நாங்கள் கொடுக்கல. இந்த ஆயத்து இறங்கிறதுடைய சபபுல் நுசூல் தஃசீரில் பேசுகிற நேரம் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது. சஹீஹுல் புகாரியில், சஹீஹுல் முஸ்லிமில் அந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. அன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال كنت مع النبي صلى الله عليه وسلم في حرث بالمدينة وهو متكئ على عصيب فمر بقوم من اليهود فقال بعضهم لبعض سألوه عن الروح وقال بعضهم لا تسألوه لا يجيء فيه بشيء تكرهونه فقال بعضهم لنسألنه فقام رجل منهم فقال يا أبا القاسم ما الروح فسكت النبي صلى الله عليه وسلم فقلت إنه يوحي إليه فقلت إنه يوحى إليه فقمت فلما انجلى عنه الوحي قال ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. அதாவது நான் மதீனாவில் ஒரு விவசாய நிலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட
நடந்து சென்று கொண்டிருந்தேன் என்று சொல்லி யார் சொல்கிறது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் பேரிச்ச மட்டையை ஊண்டி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரம் யூதர்களில் ஒரு குழுவினர் அந்த வழியில் வந்தாங்க. அவங்களில் சிலரிடம் இவரிடம் ரூஹ் உயிர் பற்றி கேளுங்கள் என்று சொன்னாங்க. வேறு சிலர் கேட்காதீங்க, நீங்கள் வெறுக்கத்தக்க பதிலை அவர் சொல்லிட போகிறாரு. ஆனால் மற்றொரு தரப்பினர் இல்லை நாங்கள் நிச்சயமாக கேட்போம் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து அபுல் காசிமே ரூஹ் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வஹி இறங்குறத எதிர்பார்த்திருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி அவங்களுடைய மௌனத்தை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருவது நான் உணர்ந்து கொண்டேன். அங்கேயே நாங்கள் நின்றோம். நபி அவங்களுடைய வஹி இறங்கியது. அந்த நிலைமை, வஹி இறங்கக்கூடிய நேரத்தில் நபி அவங்க ஒரு நிலைமையை அடைவாங்க. அந்த நிலைமை நீங்கினதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே இப்போ நாங்கள் ஓதின ஆயத்தை ஓதி காண்பித்தான். இப்படியாக அதனுடைய சபபு நுசூல் பல தஃப்சீர், இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி போன்ற தஃப்சீர்களில் சில வார்த்தை மாற்றங்களோடு கொடுக்கப்பட்டு இருக்குது. இன்னொரு கட்டத்தில் யஹூதிகள் ரூஹை பற்றி கேட்டாங்க. அல்லது யஹ்யா பிஹில் பதன, இந்த உடம்பை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய இந்த ரூஹ் என்ன என்றதுக்கும் இப்படி கேட்டதுனால இறங்கியது என்ற கருத்துகள் பல மாதிரி தஃப்சீரில் சொல்லப்பட்டு. ரூஹு என்கிறதுக்கு பல விளக்கங்கள் அறிஞர்கள் கொடுத்துக்கிறாங்க. அதில் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் ரூஹ் என்று சொல்கிறாங்க. பல இடங்களில் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ஆன்மா, நம்பிக்கைக்குரிய ரூஹ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அர்-ரூஹு மலக்குன் அஸீமுன் அஅஸமு மினஸ் ஸமாவாத்தி வல் அர்த். ரூஹ்ங்கிறது வானங்கள், பூமி, மலைகள் எல்லாத்தையும் விடவும் பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய ஒரு மலக்காவார், ஒரு வானவர் படைப்பாவார் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதன் மூலமாக கற்றுத்தர பாடம் என்னென்னா, மனிதன் அவனுடைய அறிவியல் தொழில்நுட்பம் எவ்வளவு தான் முன்னேறினாலும் ஆத்மா, அதாவது ரூஹ், சோல், ஸ்பிரிட் என்கிறது அதனுடைய உண்மையான தன்மையை யாராலும் கண்டறிய முடியாது. ஏண்டா அதனுடைய ரகசியம் மனித அறிவுக்கு அப்பால் பட்டது. அது முற்றிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை, அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு மட்டுமே, அல்லாஹ்வுடைய தனித்துவத்துக்கும் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கும் மட்டுமே அது சொந்தமானது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை ஆசையோடு படித்து அறிகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். எனவே இந்த ரூஹு என்ற வகையில் மனிதனுடைய நஃப்ஸுக்கும் அவைகள் சொல்லப்படுறது. எங்களுக்கு தெரியும், நஃப்ஸு பலதரப்பட்டதாக இருக்குது. நஃப்ஸுல் முத்மைன்னா, நஃப்ஸுல் லவ்வாமா, ராலியா, மர்தியா என்றெல்லாம் அந்த நஃப்ஸுகளுக்கு சொல்லப்படுறது. நஃப்ஸுல் முத்மைன்னா என்ற எங்களுக்கு தெரியும், இது ஆன்மா என்று நாங்கள் சொல்லுவோம். இதனால் தான் ரூஹோடு இது சேருது. அதற்கு அமைதி பெற்ற ஆன்மா என்ற கருத்து. அல்லாஹ்வுடைய இத்தாஅத்தில், வழிபாட்டில் நிலைத்திருந்து நன்மைகள் செய்கிறத்துல திருப்தி அடைந்து மௌத்தாக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்துக்கு நற்செய்து சொல்லப்படக்கூடிய ஆன்மா தான் இந்த அமைதி பெற்ற நஃப்ஸுல் முத்மைன்னா அல்லது ரூஹல் முத்மைன்னா. அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மாராயம் தான் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி பெற்ற ஆன்மாவே என்று அழைப்பான். அடுத்தது நஃப்ஸுல் லவ்வாமா, சுய விசாரணை செய்கிற
கண்டிக்கிற ஆத்மா என்ற கருத்து தான் நஃப்சுல் லவ்வாமா. அதாவது தவறு செய்யக்கூடிய நேரத்தில் தடுத்து நன்மைகளுடைய குறைவு ஏற்படக்கூடிய நேரத்தில் தன்னைத்தானே கண்டித்து பழித்து கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஆத்மா தான் நஃப்சுல் லவ்வாமா அல்லது ரூஹுல் லவ்வாமா என்று சொல்கிறது. வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா என்று சூரத்துல் கியாமாவோட 2வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃப்ஸே லவ்வாமாவின் மீது, தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இன்னொன்று இருக்குது அந்நஃப்சுல் அம்மாரத்து பிஸ்ஸு, அதாவது தீமையை தூண்டும் ஆத்மா. ஷைத்தானுக்கு சுய இச்சைகளுக்கு அடிபணிந்து மனிதனை எப்போதும் பாவங்களின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் யூசுஃபில் 53வது ஆயத்தில் இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு, நிச்சயமாக நஃப்ஸு இது அம்மாரா என்ற நஃப்ஸு மிகவும் தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக நஃப்ஸுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறார். உடல் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு தோல் பையில் இருந்து ஒரு நீர்த்துளி வலிந்து ஓடுதோ அதே போல் இந்த ஆத்மா வெளியாகும். ஹதீஸில் வந்திருக்குது, தஹ்ருஜு நஃப்ஸுஹு தக்துரு கமா தக்துருல் கத்ரத்து மின் ஃபிஷ் ஷக்காஹி மின் ஃபிஷ் சக்காஹி ஃபயஸ்அதுன பிஹா ஃபலா யமுருன பிஹா அலா மலஇன் மினல் மலாயிகத்தி இல்லா காலு மா ஹாதா ரூஹுத் தய்யிப் ஃபயகூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி ஹத்தா யுன்தஹா பிஹி இலா ஸமாஇ ஸாபிஅ ஃபயகூலு அல்லாஹு அஸ்ஸ வஜல் உக்துபு கிதாப அப்தி ஃபீ லியின் வஈதுஹு இலல் அர்த் என்று சொல்லி அஹ்மத் அபூதாவுத் போன்ற கிதாபுல ஒரு நல்ல ஆத்மா உடலை விட்டும் பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு தோல் துருத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய நீர்த்துளியை போல மிகவும் லேசாக அது வெளியே, அது வானவர்களுடைய எந்த கூட்டத்தை கடந்து சென்றால், அதாவது மலாய்க்குமார்கள் அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு போவாங்க சொர்க்கத்தின் பக்கம். போகக்கூடிய நேரத்தில் மலாய்க்காமார்கள் வானத்தில் கூட்டமாக இருப்பாங்க. எந்த கூட்டத்துடைய பக்கத்தால் போனாலும் அவங்க கேட்பாங்க, யார் இந்த தூய்மையான ஆன்மா, இந்த தூய்மையான ரூஹ் யார் அப்படி கேட்பாங்க. யாருமே கேட்காம இருக்கிறது இல்லை, எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு அவங்க இவர் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவருக்கு சொல்லப்பட்ட என்னென்ன அழகான பெயர்கள் இருக்கிறதோ அந்த அழகான பெயர்கள் எல்லாமே சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. இப்படி 7வது வானம் வரைக்கும் கொண்டு செல்லப்படுவாங்க. அந்த நேரம் கண்ணியம் மகத்துவம் மிக்க அல்லாஹ் என்னுடைய அடியானுடைய பதிவேட்ட இல்லியின் உயர்ந்த சொர்க்கத்தில் பதிவிடுங்க, பிறகு அவரை மீண்டும் பூமியின் பக்கமே திருப்பி அனுப்புங்க, அவருடைய கபரின் பக்கம் திருப்பி அனுப்புங்க என்று சொல்லுவாங்க. அதே நேரம் ஒரு காஃபிருடைய பாவியுடைய ரூஹை பற்றி சொல்லும் பொழுது ஃபத்தஃப்ருகு ஃபி ஜஸதிஹி ஃபயன்தஸிஹா கமா யுன்தஸஉ அஸ்ஸஃபூது மின ஸூஃபில் மப்லூல் ஃபலா யமுருன பிஹா அலா மலை மினல் மலாயிகத்தி இல்லா காலு மா ஹாதா ரூஹுல் ஹபீஸ் ஃபயகூலுன ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அக்பஹி அஸ்மாஇஹி ஃபலா துஃப்தஹு லஹு அப்வாபு ஸமா ஃபயகூலு அல்லாஹு அஸ்ஸ வஜல் உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன் ஃபில் அர்லி சுஃப்லா ரவா அஹ்மத் வ அபூ தாவூத். அதாவது அந்த பாவி அல்லது காஃபிருடைய ஆத்மாவை ஒரு நனைந்த கம்பிலிருந்து இரும்பு கம்பியை எப்படி முட்களை இழுத்து எடுக்கிறத போல கொடூரமாக பிடிங்கி எடுப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு அந்த மலாய்க்காமார்கள் வானத்துடைய கூட்டங்களை கடந்து செல்லும் போகிற நேரம் கேட்பாங்க, யார் இந்த அசுத்தமான ஆத்மா, அவங்க இவர் இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட ஆக கெட்ட மோசமான பெயர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவனுக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் இவனுடைய பதிவேட்ட பூமியின் அடித்தளத்தில் உள்ள சிஜ்ஜீனில் பதிவு செய்யுங்கன்னு சொல்லுவான். இப்படியாக இந்த ரூஹுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குது. அதன் பின்னால் அது கபூரில் அடக்கம் செய்யப்படும். அங்கேயும் அதற்கென்று நீண்ட பயணம் இருக்குது. இது எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உடைய புனிதம் பெற்று நன்மாராயம் பெற்று சொர்க்கத்தில் தங்குதோ அப்பொழுது தான் இதற்கு கண்ணியம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் கூட அமல் இபாதத்துகள் செய்யாமல் எங்களுடைய மனோச்சை பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரூஹு எங்களுடைய உடம்பையும் மிகவும் கஷ்டப்படுத்துகிற முறைத்தான் இபாதத்துகளுடைய சோம்பல் உண்டாகிறது. நல்ல விஷயங்களை உச்சரிக்க முடியாது, அதிகமான நேரங்கள் திக்ர் செய்ய முடியாது, அதிகமான நேரம் குர்ஆன் ஓத முடியாது. இப்படியான இந்த பாரமான தன்மைகள் எல்லாம் இபாத்துகளை இன்பம் வராதது. இந்த ரூஹ் நஜிஸாக இருக்குது, அது உடம்பை விட்டு பிரிஞ்சால் இறுதியாக அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு நிலைமைக்கு அது ஆகிடும். அது ரூஹ் பிரிக்கப்படக்கூடிய நேரமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்கிறதெல்லாம் கூறப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரூஹை பரிசுத்தமாக்கி அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக மாறி இறுதி சந்தர்ப்பத்தில் ரூஹு கழட்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நன்மாராயம் பெற்ற அந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவில் எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக.